ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மூவி தமிழ் சோனிக்கு இந்த வீடியோவில் கூலி படத்துக்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். கூலி இந்த ஒரு படத்துக்கான ஓடிடி லிஸ்டேட்கான அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ண அமேசான் பிரைம் கொடுக்குன்னு சொல்லிட்டாங்க. முன்னாடியே நம்ம சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருப்பேன். கூலி படத்துக்கான ஓடிடி ரைட்ஸை அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படி சொல்லிட்டு இந்த 4 லாங்குவேஜுமே 8 வாரங்களில் ஸ்ட்ரீம் ஆயிரும் அமேசான் பிரைமில் அப்படி சொல்லிட்டு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோ போட வச்சிருப்பேன். ஸோ இப்போ அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அமேசான் பிரைமே. ஹிந்தி வருஷன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா 8 வாரங்கள் கழிச்சு அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு போகுது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படி சொல்லிட்டு இந்த 4 லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வியாழக்கிழமை செப்டம்பர் 11 அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆக வந்து போகுது. இந்த ஒரு படத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணதே தலைவர் 171 லோகேஷ் அண்ட் டேரக்டர் வந்து பண்ணது போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணும்போதே இந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு செஞ்சு முக்கியமாக இந்த ஒரு படம் லியோவோட கலெக்ஷன் பீட்டுன்னு பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலேருந்தே எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணும்போது லியோ ரிலீஸே ஆகல. பட் ஆனால் லியோவோட பெரிய கலெக்ஷன் பண்ணோம். அப்புறம் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 74 வயசு உள்ள ஒருத்தர் தான் தமிழ் சினிமா வந்து கம்பேக் வந்து கொடுக்க போறாரு. அதாவது தமிழ் சினிமாவில் 1000 கோடி கலெக்ஷனை ஒரு 74 வயசு உள்ளவர் தான் பண்ணது போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பேசியிருந்தாங்க. பட் நான் ஃபைனலாக நடந்தது என்ன, இந்த ஒரு படத்துக்கான கலெக்ஷன் லியோவோட கலெக்ஷனை பீட் வந்து பண்ணல. ஸோ அதான் வந்து ரியாலிட்டி. எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது 600 கோடிக்கு மேலாம் தாண்டிடுச்சு அப்படின்னா சொல்கிறாங்க. பட் அப்படிலாம் எதுவுமே வந்து கிடையாது. பெருசாக இந்த ஒரு படம் பெரிய ரெக்கார்டு சொல்கிற மாதிரி ரெக்கார்ட்லாம் பெருசாக பண்ணவும் செய்யல. ஸோ இந்த ஒரு படத்துக்கான ரியாலிட்டியான விஷயங்கள் இதான். ரஜினி சார் இருந்தாரு. அதனால இந்த ஒரு படம் பெருசா ஓடிச்சுலாம் வந்து கிடையாது. அப்படின்னா வேட்டைன்னு ஓடியிருக்கணும், லால் சலாம் ஓடியிருக்கணும். லால் சலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 60 கோடிக்குள்ள தான் கலெக்ஷன் பண்ணிருந்துச்சு. அதே வந்து வேட்டைன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அமரன் படம் வந்து 300 கோடி போன வருஷம். பட் ஆனா வேட்டையின் படம் வந்து ஒரு 250 கோடி. நானே கொஞ்சம் அதிகமா தான் சொல்றேன்னு நெனைக்கிறேன். 250 கோடிக்குள்ள தான் வேட்டையின் படத்துக்கான கலெக்ஷனே இருக்கவும் செய்யும். அமரன் பார்த்தீங்கன்னா 320 கோடி அந்த மாரி நெனைக்கிறேன். அண்ட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நம்ம தளபதியோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 465 கோடிக்கு மேல போன வருஷம் கலெக்ஷன் பண்ணிச்சு. போன வருஷம் பொறுத்தவரைக்கும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான் தமிழ் சினிமால ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ண மூவியா இருக்கும்னு செஞ்சுச்சு. இந்த வருஷம் விஜய் சாருக்கு படம் வந்து இல்ல. அண்ட் அதே மாரி கூலி தான் இந்த வருஷம் ஹையஸ்ட் கலெக்ஷன். தமிழ் சினிமாவோட ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ண படமா கூலி திரைப்படம் தான் இருக்கு வந்து போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் எந்த ஒரு படம் பீட் பண்ண போறது கிடையாது. அது மட்டும் 100% சொல்லவும் செய்யலாம். ஸோ கூலி 500 கோடி 550 கோடி மேல கலெக்ஷன் பண்ணியிருக்கோமா சொல்றாங்க. எக்ஸாக்ட்டா நம்பர் தெரியவும் செய்யல. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலருக்கான கலெக்ஷன் பீட் வந்து பண்ணல. லியோக்கான கலெக்ஷன் பீட் வந்து பண்ணல. சரி எது எப்படியோ இந்த ஒரு படத்துக்கான வீடியோ சாங் சிட்டுக்கு சிட்டுக்கு சாங் ரிலீஸும் பண்ணிட்டாங்க. அடுத்த வாரம் மோனிகா சாங் ரிலீஸும் பண்ணிருவாங்க. அண்ட் செப்டம்பர் 11 இந்த ஒரு படத்தை அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் பண்ண வந்து செய்றாங்க.